மக்களே வணக்கம். அந்த பைசன் ஒரு திரைப்படம், இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள், நடிகர் துரு விக்ரம் அவர்கள். கதை, ஒரு கிராமத்தில் எளிய பின்னணி, கபடியால் அந்த இளைஞன் நாட்டுக்கே பெருமை சேர்க்கும் அந்த கதைக்களம் அழகானது. அதில் வரக்கூடிய சாதிய பிரச்சனையை அழகாக காமிச்சு, இரண்டு பக்கத்தினுடைய நியாயம் தவறு சுட்டி காட்டி இயக்குனர் அவர்கள் நேர்த்தியாக பக்க சார்பின்மை இல்லாமல் அழகாக கொண்டு போயிருப்பார். சாதிக்க பிறந்தவனுக்கு சாதி எதற்குன்ற மாதிரி அந்த கதை போகும். அழகான ஒரு கதைக்களம், அவரை நம்ம பாராட்டி ஆகணும். டியூடுன்னு ஒரு திரைப்படம், இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் அவர்கள். அந்த கதைக்களம் பார்த்திங்கன்னா இதுவும் சாதி எதிர்ப்பு தான். இந்த ஒரு மனுஷனுடைய கல்யாணம் அப்போல்லாம் பேசுவாங்க தெரியுங்களா, எப்படி இருந்தாலும் நம்ம சாதியா, எந்த ஆளுங்க, இந்த மாதிரி சொற்கள்லாம் பயன்படுத்தி ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இதெல்லாம் எவ்வளோ தொல்லையாக இருக்குது அப்படின்றத அழுத்தமாக சொன்ன ஒரு திரைப்படம். ஆனால் இதில் உங்களுக்கு இதில் அதாவது கதாநாயகன் தாலி கட்டின அந்த மனைவியை அந்த பொண்ணு விருப்பப்பட்ட காதலனோடு சேர்த்து வைக்கிற மாதிரி கதை போகும். ஒருவேளை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு புது கண்டென்ட் மாதிரி தோணலாம். மக்களே, பழைய நடிகர் சந்திரபாபுன்னு ஒரு நடிகர், அவர் ஓரளவுக்கு செவி வழி செய்தியாக நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கும். அவர் திருமணமாகி அவருடைய மனைவி வேற ஒருத்தரை காதலிக்கிறான்னு தெரிஞ்சு இரவோடு இரவாக அந்த பெண் விரும்பிய காதலனோடு சேர்த்து வைத்ததாக வரலாற்று செய்தி. நீங்கள் ஒன்றா போய் பாருங்கள், சந்திரபாபு பற்றி கேட்டு பாருங்கள். தலைவன் அப்பவே அதெல்லாம் பண்ணியிருக்காப்புல. அது சம்பந்தமாக அப்படிதான் இந்த கதை போகும் டியூடுன்ற திரைப்படம். ஆனாலும் இதில் ஒரு அழுத்தமான செய்தி என்னன்னா, இந்த ஆணவ கொலைகள்லாம் பண்ணுறாங்கல்ல, வேற சாதியில் திருமணம் பண்ணவங்கள வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க கோவத்தில் கொண்டுட்டாங்க அப்படின்னு அவங்க பக்கத்து நியாயத்தில் சொல்ல வராங்கல்ல, அப்போ ஒரு டைலாக் வரும் இந்த திரைப்படத்தில். ஏண்டா வேற சாதியில் திருமணம் பண்ணால் வெட்டுவீங்களாடா, அவ்வளோ மானம் இருக்குதுன்னா நீங்கள் செத்துருங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக். அதாவது நம்மளுக்கு இந்த அண்மையில் ஒரு சில கொலைகள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த காயப்பட்ட இதயத்துக்கு மயிலிறகால் வருடுவது போல இருந்தது அந்த வசனம். அந்த இயக்குனரையும் அந்த காட்சியில் நடித்த அந்த பிரதீப் ரங்கநாதனா அவரையும் நாம் பாராட்ட வேண்டும். இது போன்ற திரைப்படங்கள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு அழகானது. எதிர்கால இளைஞர்களுக்கு ஒரு நல்ல, நம்ம வகுப்பறையில் சொல்கிறோம், அது எந்த அளவுக்கு போய் சேருதுன்னு தெரியல. திரைப்படங்கள் வழியாக, சமூக வலைத்தளத்தின் வழியாக போகிற செய்தி உடனே ரீச் ஆகுது. மக்களே, இந்த திரைப்பட இயக்குனர்களுக்கும் அதில் நடித்தவர்களுக்கும் அதில் பணியாற்றியவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக பாராட்டுகள். நன்றி, வணக்கம்.